மத்தேயு 25:14 தொடக்கம் 30 வரைக்குமான கர்த்தருடைய வார்த்தை நாங்கள் வாசிக்கலாம். அன்றியும் பரலோக ராஜ்யம் புறதேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆஸ்திகளை அவர்கள் வசமாய் ஒப்பு கொடுத்தது போல் இருக்கிறது. அவனவனுடைய திறமைக்கு தக்கதாக தொடர்ந்து. ஒருவனிடத்தில் 5 தாலந்து, ஒருவனிடத்தில் 5 தாலந்து, ஒருவனிடத்தில் 2 தாலந்து, ஒருவனிடத்தில் 2 தாலந்து, ஒருவனிடத்தில் 1 தாலந்துமாக, ஒருவனிடத்தில் 1 தாலந்துமாக கொடுத்துவிட்டு உடனே பிரயாணப்பட்டு போனான். உடனே பிரயாணப்பட்டு எங்கோ தூர போகிறார். ஏதோ அவருக்கு அலுவல் இருக்குது. 5 தாலத்தை வாங்கினவன் போய் 5 தாலந்தை வாங்கினவன் சென்று அவைகளை கொண்டு வியாபாரம் பண்ணி வேறு 5 தாலந்தை சம்பாதித்தான். அந்த நபருக்கு ஒரு பெரிய ஒரு வாழ்த்துக்கள் சொல்லுங்க. வாழ்த்துக்கள். இது ஆண்டவருக்கு இல்லை. இந்த வாழ்த்துக்கள் யாருக்கு? அந்த தாளந்தை கொண்டு போய் வாழ்த்துக்கள். தொடர்ந்து. அப்படியே 2 தாலந்தை வாங்கினவனும் வேறு 2 தாலந்தை சம்பாதித்தான். ஹalleluya. ஒரு தாலந்தை வாங்கினவனோ போய் நிலத்தை தோண்டி தன் எஜமானுடைய பணத்தை புதைத்து வைத்தான். வெகு காலமான பின்பு அந்த ஊழியக்காரனுடைய எஜமான் திரும்பி வந்து அவர்களிடத்தில் கணக்கு கேட்டான். அப்பொழுது 5 தாலந்தை வாங்கினவன் வேறு 5 தாலந்தை கொண்டு வந்து, ஆண்டவனே, 5 தாலந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேறு 5 தாலந்தை சம்பாதித்தேன் என்றான். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே. யாருக்கு gift கொடுக்கிறார்? இப்ப யாரை பாராட்டுகிறார் ஆண்டவர்? எஜமான் யாரை பாராட்டுகிறார்? அதை கொண்டு போய் மார்க்கெட்ல போட்டு லாபம் பார்த்தவனை இப்பொழுது பாராட்டப்படுகிற நேரம். வாழ்த்துக்கள். கிரீடம் சூட்டுகிற நேரம். ரைட், ஓகே. கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன். எஸ். உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்றான். 2 தாலந்தை வாங்கினவனும் வந்து, ஆண்டவனே, எனக்கு 2 தாலத்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேறு 2 தாலந்தை சம்பாதித்தேன் என்றான். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தமும் உண்மையுமுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன். உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்றான். ஒரு தாலந்தை வாங்கினவன் வந்து, ஆண்டவனே, நீ விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான, விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான, சொல்லுங்க அங்கால, கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன். பாத்தீங்களா? பெற்றுக்கொண்டார் தேவன். அதாவது எஜமான் என்று சொல்லுவோம் இந்த இடத்துல. எப்படி? எஜமான் கூப்பிட்டு கொடுக்கிற பொழுது அந்த அழைப்பின் சத்தத்தை கேட்டு இவரும் தான் என்ன செய்தது? ஓடி போய் வாங்கி எடுத்தது. கவனிங்கள். வாங்கிட்டு தன்னுடைய சோம்பேறித்தனத்தின் நிமித்தம் உழைக்காம விட்டுட்டு விதண்டாவாதம் பண்ணிக்கொண்டு சோம்பேறியாய் ஆண்டவருக்காக பிரயாசப்படாமல் தூங்கிக் கொண்டு வேறொரு வேலையா திரிஞ்சிட்டு என்ன சொல்லுகிறார்? இப்ப ஒரு தாளந்தை வாங்கினவன் வந்து, நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும். ரைட், அது இருக்கட்டும். ஒன்று, இதுல நான் வாசிக்கிறது பொழுது அறிந்து கொண்டது, கணக்கு கேட்டான். ஹalleluya. என்னது? எஜமான் வந்து கணக்கு கேட்டான். அடுத்தது, இந்த அதிகாரத்தை நாங்கள் வாசிக்கிற பொழுது 25வது இந்த அதிகாரத்தில் 3 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று, 10 கன்னிகைகள்.
இந்த உவமையை நாங்கள் வார காலத்திலே பார்க்கலாம். இரண்டாவது 5 தாலந்து. மூன்றாவது நியாயாதிபதி நியாய சாசனத்தில் அமர்ந்து எப்படியாக நியாய தீர்ப்பு செய்வார். ஹல்லேலூயா. எப்படியாக நியாய தீர்ப்பு செய்வார் என்கிறதான காரியம் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. இங்கே பார்க்கிற பொழுது ஒரு எஜமான் அவர் தூர தேசத்துக்கு செல்வதற்கு முன்னதாக ஒரு 3 பேரை அழைக்கிறார். அழைத்து பொறுப்பு கொடுக்கிறார். சொல்லுங்க, பொறுப்பு கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறார்? பொறுப்பு கொடுக்கிறார். உங்களை யார் அழைச்சது? யார் அழைச்சது? பிதா ஒருவனை அழைக்காவிட்டால் ஒருவனும் தேவனுடைய ராஜ்யத்தில் வர முடியாது. உங்களையும் என்னை அழைத்தது யாரு? சொல்லுங்களேன், கேள்வி கேட்பேன். உங்களை என்னை அழைத்தது யாரு? நான் அழைச்சனா? பக்கத்து வீட்டுக்காரர்கள் சொன்னாங்களா போங்கண்டு? உங்களை அழைச்சது இயேசு. ஏதோ ஒரு நபர் மூலமாக அழைத்தார். ஹல்லேலூயா. இப்ப தாளந்து கொடுக்கிறார். நான் அந்த தாளந்தை குறித்து, டேலண்ட், இங்கிலீஷ் பைபிளில் டேலண்ட் என்று இருக்குது. இந்த தாளந்தை குறித்து நான் ஆராய்ந்த பொழுது ஒரு தாளந்து என்று சொல்லப்படுகிற இந்த காரியம், ஒரு தாளந்து கிட்டத்தட்ட 10-15 வருடம் சாப்பிடக்கூடிய ஆசீர்வாதமாம். ஹல்லேலூயா. அவ்வளோ பெருமதியானது. அப்ப 2 தாளந்து, 3 தாளந்து, 5 தாளந்து எவ்வளவு பெருமதியா இருக்கும். ஒரு தாளந்து என்பது அது 20 வருடம், சில ஆராய்ச்சி சொல்லுகிறது 20 வருடம் கிட்டத்தட்ட இருந்து சாப்பிட்ற அளவுக்கு அந்த ஒரு தாளந்து. நான் நினைக்கிறேன் 1 கோடிக்கு மேல போல. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அவ்வளவு பெருமதியானது. இதை நீ இதை கொடுக்க வேண்டும். உன்னிடத்தில் இருக்கிற இந்த சொத்தை கொடுக்க வேண்டும். உன்னிடத்தில் இருக்கிறதா அந்த மிக உயர்ந்த அந்த பொருளை கொடுக்க வேண்டும். அந்த மதிப்பான அந்த பொருளை எனக்கு தந்து விடு, நான் தருகிறேன். அப்படி சொல்லியா கொடுத்தார்? அப்படியா கொடுத்தார்? எதிர்பார்க்கவே இல்லை. பாருங்க, தாளந்தை இலவசமாக கொடுத்தார். கேள்வி கேட்பேன், ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. தாளந்தை எப்படி கொடுத்தார்? இலவசமாய் கொடுத்தார். சொல்லுங்க, இலவசமாய் தந்தார். இலவசமாய் தந்தார். ரைட், இலவசமாய் கொடுத்தார். எங்களிடத்தில் எதுவும் எதிர்பார்க்கவில்லை. நீ அதை கொடுக்க வேண்டும், இதை கொடுக்க வேண்டும், எதையுமே எதிர்பார்க்கல. இலவசமாய் கொடுத்தார். இரண்டாவது, அந்த தாளந்து யாருடையது? யாருடையது? எஜமானுடையது. அந்த தாளந்து எஜமானுடையது. அவர் அங்க இங்க இருந்து பறிச்சு கொண்டு தரல, களவாடி கொண்டு தரல. தாளந்து எஜமானுடையது. மூன்றாவது, சும்மா வச்சிரு என்று சொல்லி அவர் தரவில்லை, ஒரு நோக்கத்தோடு கொடுத்தார். இப்ப சொல்லுங்க, முதலாவது என்ன சொல்லுங்க? அப்போ இலவசமாய் கொடுத்தார். இரண்டாவது, தாளந்து யாருடையது? எஜமானுடையது. சும்மா வச்சிரு என்று அவர் கொடுக்கவில்லை, ஒரு நோக்கத்தோடு கொடுத்தார். ஹல்லேலூயா. தேவன் என்னையும் உங்களை அழைத்தது சும்மா இருப்பதற்காக அல்ல. உங்களுக்கும் எனக்கும் பிரசன்னத்தை தந்தது, உங்களுக்கும் எனக்கும் ஆசீர்வாதங்களை தந்திருக்கிறது சும்மா இல்ல, ஒரு நோக்கத்தோடு கொடுத்திருக்கிறார். அடுத்தது, 4வது காரியம், மிகவும் நடுக்கத்துடனே கேட்க வேண்டும். 4வது காரியம், திரும்ப தர வேண்டும். என்னவாம்? திரும்ப தர வேண்டும். கொடுக்கிறார். 3 பேர் அழைச்சு கொடுக்கிறார். நீங்கள் மறுபடியும், நான் தூர தேசத்துக்கு போக போகிறேன், எஜமான் நான் தூர போக போகிறேன், இந்தாங்க இந்த தாளந்து, நான் மறுபடியும் வந்து. வருவாரா இல்லையா எஜமான்? யார் அங்க எஜமான்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நான் திரும்ப வந்து அதை கேட்பேன். அப்ப தர வேண்டும். 5வது, தாளந்தை குறித்து கணக்கு கேட்பேன். தாளந்தை குறித்து கணக்கு கேட்பார். ஹல்லேலூயா. நான் நினைக்கிறேன் அந்த தாளந்து எல்லாருக்குள்ளும் இருக்கிறது. எல்லாருடைய கரத்திலும் அந்த தாளந்து இருக்கிறது. சில பேர் நல்லா பாடுவாங்க, நல்லா பேசுவாங்க, சுறுசுறுப்பா இருப்பாங்க. ஏதோ ஒரு தாளந்து, ஏதோ ஒரு டேலண்ட் எங்க பிள்ளைகளுக்குள்ள இருக்கெல்லாம். ஆமாவா இல்லையா? பேசுங்களேன். இருக்கு. அப்ப ஆண்டவர் ஆகிய
தேவன் இங்க எஜமான் என்று சொல்லப்பட்டிருக்குது. இயேசு என்கிற பெயரில் இந்த மண் உலகம் வந்து அந்த தாளந்து என்ன செய்திருக்கிறார்? எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் அவர் எங்களிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் முயற்சி. இன்றைக்கு ஏதோ பல காரியங்களை முயற்சி பண்ணுகிறோம், எங்கோ போகிறோம் வருகிறோம், பல முயற்சிகள். என்னிடத்துல ஒன்றும் இல்லை, எனக்கு தகுதி இல்லை, நான் அப்படி மேடைக்கு வாரது, நான் மேடைக்கு வர வேண்டும் என்று சொல்லல, நான் அப்படி மேடையில் வந்து ஆராதனை செய்ய எனக்கு, நான் அப்படி சொல்லல. எத்தனை பேர் உடைந்து போன உள்ளத்தோடு, வேதனையோடு, கண்ணீரோடு, கஷ்டங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சந்திக்கலாமே, பக்கத்தில் இருக்கிறவங்களை சந்திக்கலாமே. பெற்றுக்கொண்ட அபிஷேகம் இன்றைக்கு குழி தோண்டி தாக்கப்பட்டிருக்கிறது, நீங்க அறியாம இருக்கிறீங்க. தேவன் எங்களுக்கு தந்திருக்கிறதான ஒவ்வொரு வரங்கள், டேலண்ட், ஒவ்வொரு தாளந்தும் இன்றைக்கு தாக்கப்பட்டிருக்கிறது. எப்படி ஆசீர்வாதம் வரும்? எப்படி கண்ணீர் துடைக்கப்படும்? என்னன்னு உங்களோட பிரச்சனை மாறும்? முதலாவது சந்தைக்கு போக வேண்டுமே, வியாபாரம் பண்ண வேண்டுமே. ஆண்டவர் சொல்லி விட்டார், அழைத்து விட்டார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன். அதை நம்பி நானும் வந்துட்டேன். அங்க வந்து இத்தனை வருஷமாவது ஒன்றுமில்லை. நோ, உனக்குள்ள கர்த்தர் தந்திருக்கிறதான அந்த 5 தாளந்தை, அந்த 2 தாளந்தை, அந்த 1 தாளந்தை போட வேண்டிய இடத்துல போடுங்க. ஹல்லேலூயா. என்ன செய்ய வேண்டும்? போட வேண்டிய இடத்துல போட வேண்டும். சில பேருக்கு நல்லா ஜெபிக்கிற தாளந்து இருக்குது, நல்லா பாடுகிற தாளந்து இருக்குது. சில பேர் நல்லா விண்ணப்ப ஜெபம் சொல்லுவாங்க, நல்லா விண்ணப்ப ஜெபம் அவங்க பண்ணிக்கொண்டே போவாங்க, அந்த தாளந்து இருக்குது. நல்லா சுவிசேஷம் சொல்லுவார்கள், ஜனங்களுக்கு விளங்கக்கூடிய மாதிரி சுவிசேஷங்களை அறிவிப்பார்கள். தாளந்து, அதிலே மகத்துவமான தாளந்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. தூர தேசத்திற்கு சென்று இருக்கிறார் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. நீங்களும் நானும் ஏமாந்து போய்விடக்கூடாது. நீங்களும் நானும் அந்த கடைசி நாளிலே கண்ணீரோடு, அந்த கடைசி நாள், ஐயோ நான் ஏன் இந்த தவறை விட்டேன். பிசாசுடைய தந்திரம் எது தெரியுமா? இன்றைக்கு சபைக்கு கொண்டு வருகிறான், வார்த்தை கேட்க பண்ணுகிறான், பாடல்கள் ஒருவேளை சபைக்குள்ள மாத்திரம் பாட பண்ணுகிறான். நாங்க சபைக்கு போறோம் தானே என்கிறதான திருப்தியிலே வச்சிருக்கிறான். அப்ப அதோட சில பேர் கட்டாயிடுறாங்க. சபைக்கு வாரம், ஏதோ ஒரு கொஞ்ச நேரம் ஒதுக்குறோம், வீட்டில் ஜபிக்கிறோம், அப்படியோ போயிடும் வாரம். ஆண்டவர் சொல்லுகிறதான காரியம், நீங்க ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமா? ராஜ்ய வாழ்க்கையை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமா? உங்க வாழ்க்கை உயர வேண்டுமா? அதற்கு வாரதும் போறதும் சரி வராது, அது வேறொரு கதை. தேவன் கொடுத்திருக்கிறவைகளை வைத்து சுகம், பலன், பேச்சு திறமை, அந்த பேச்சு திறமையை வைத்து நாங்கள் எங்க பேசிக் கொண்டிருக்கிறோம்? எதை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம்? சில நேரத்திலே சொல்லுவேன், ஏவப்படுறவங்க ஜபத்துக்கு வாங்க. ஒரு சிலர், அதுவும் ஜபிச்சவங்களே தொடர்ந்து வருவாங்க. மத்தாங்கள் அப்படியோ பயந்து போய் ஒளிச்சு கொண்டு, என் தலை தெரிஞ்சிருமோண்டு சில பேர் ஆக்களுக்கு மேல் ஒழிக்கிறது, என் பெயரை சொல்லிவிடுவார் என்று ஒழிக்கிறது. எத்தனை ஆண்டுகள், எத்தனை காலம்? மார்க்கெட்ல உங்க முகம் காணப்பட வேண்டும். சந்தைக்கு போக வேண்டும். சந்தையில போயிட்டு சும்மா நிக்கிறது இல்லை. சந்தையில உங்களுடைய பொருட்கள், அந்த தாளந்து, உங்களை நம்பி ஆண்டவராகிய தேவன் கொடுத்திருக்கிறதான அந்த தாளந்து அங்கே வைக்கப்பட வேண்டும். அந்த சந்தை கட்டுல வைக்கப்பட வேண்டும். ஜனங்கள் அதை பார்க்க வேண்டும், அப்பதான் வாங்குவார்கள். அதை மறைத்து வைத்திருந்தால், மரக்கறியை கொண்டு வந்து அதை மறைச்சு வச்சிருந்தால் 3 நாளைக்கு பிறகு என்ன நடக்கும்? அது அழுகி போகும், பிரயோஜனம் இல்லை. அதை யார் உங்களுக்கு பொறுப்பாக கொடுத்தார்களோ அவர்களுக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டும். சில வேளைகளில் சாட்சி சொல்ல நாங்கள் அழைக்கிறது உண்டு. சாட்சி சொல்ல அழைத்தாலும் தொடர்ச்சியாய் வருகிறவர்கள் தான் வருகிறார்கள். மற்றவங்க அப்படியோ இருக்கிறதும், நானும் என்ற பாடும் என்ன விட்டா காணும், அப்படியோ போயிடுறீங்க.
எனக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஆனால் தாளந்தை குறித்து கணக்கு கேட்பார். கவனமாயிருக்க வேண்டும். லேசாக ராஜ்யத்துக்குள்ளே செல்ல முடியாது. லேசாக போய் அங்கே நான் ஆளுகை செய்வேன் என்று அங்க குந்த முடியாது. ஆளுகை தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு வேண்டுமானால் கொடுக்கப்பட்டிருக்கிற தாளந்தை காலகட்டத்திலே பயன்படுத்தப்பட வேண்டும். எத்தனை பேர் நாங்க தாட்டு வச்சுட்டு இருக்கிறோம், சும்மா வேதனைப்படுகிறார் ஆண்டவர். சபையில வாயை திறந்து துதிச்சு, வாயை திறந்து ஏசப்பாண்டு கூப்பிட்டு எவ்வளவு காலம், வெளியில ஊழியங்களுக்கு போய் எவ்வளவு காலம், பிறருக்கு இயேசுவை குறித்து சொல்லி, அதான் ஆராதனை வேளையில கேட்டேன், இந்த வருஷம் எத்தனை பேர் ஒரு ஆத்துமாவை சந்திச்சிங்க? ஒரு உள்ளம் கையை உயர்த்திச்சு, ஒரு ஆத்துமா கர்த்தர் ஆசீர்வதிப்பார் சந்திச்சிங்க. எத்தனை பேருக்காங்க ஜபிச்சிங்க? இதானே தேவை கிறிஸ்தவ வாழ்க்கையில. தாளந்து தாளந்து தாளந்து, ஒவ்வொருவருக்கும் அந்த தாளந்து இருக்கிறது. அழைப்பை பெற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் அந்த தாளந்து இருக்கிறது. ஒருவனுக்கு 5 தாளந்து, அதை கொடுத்த நேரத்தில் நான் நினைக்கிறேன் சந்தோஷமாய் வாங்கி இருப்பான். வணங்கி தலை குனிந்து எஜமானை மதித்து வாங்கியிருப்பான். சொல்லப்படால் 5 தாளந்து என்றால் நான் நினைக்கிறேன் மில்லியன், பல கோடி ரூபாய். எஜமான் வந்தார். வந்த பொழுது தைரியமாய், ஐயா நீங்கள் 5 கொடுத்தீங்க, நான் அதை மார்க்கெட்ல போட்டேன், 5 வந்திருக்குது, இந்தாங்க. எப்படி சந்தோஷப்பட்டிருப்பார் எஜமான்? சொல்லுங்க, சந்தோஷப்பட்டிருப்பாரா இல்லையா? அழைப்பை பெற்றுக்கொண்டமா, ரட்சிக்கப்பட்டமா, அப்படியோ பனிக்கட்டியில இந்த ஸ்னோவில் சில பேர் இந்த கனடா இந்த சுவிஸ் நாடுகளில் வலிக்கு கொண்டு தர்ற மாதிரி இருக்கக்கூடாது. சந்தோஷப்பட்டிருப்பார். ஏன் இதை நான் ஆணித்தரமாக சொல்லுகிறேன் என்றால், இதுதான் ஐயா நிரந்தரம். அதான் சொல்லிச்சேன், இந்த 25வது அதிகாரத்தில் 10 கன்னிகைகள் இந்த 5 தாளந்து மற்றும் ராஜாதி ராஜா நியாய சாசனத்தில் உட்கார்ந்து நியாயம் தீர்க்க போகிறார். அவரை விட்டு எங்கவும் ஓட முடியாது. அப்ப நான் ஒருவேளை சேர்ச்சிக்கு வராம போனா இதெல்லாம் நடக்காது தானே? நோ, வானத்துக்கும் பூமிக்கும் சொந்தக்காரர் அவர்தான். நீ ஆண்டவரை மறந்தாலும் அல்லது மறக்காவிட்டாலும், நீங்க எங்கதான் ஓடி ஒளிந்தாலும், அவர் ஒரு நாள் வரத்தான் போகிறார். அவர்தான் நியாயாதிபதி. ஹல்லேலூயா! அவர்தான் நியாயாதிபதி. ஏனென்றால் அவர் ஒருவர் தான் ஜட்ஜ். இந்த உலகம் பல பேரை வச்சிருக்குது, அந்த கடவுள் இந்த கடவுள். வானத்துக்கும் பூமிக்கும் சொந்தக்காரர் ஒருவர் தான். அவர் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். அவர் தான் இயேசு என்கிற பெயரிலே வந்தார். இன்றைக்கு இந்த உவமை சொல்லுகிறதான இந்த எஜமான் யாரு தெரியுமா? சத்தமா சொல்லுவோமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து 2 தாளந்தை வாங்கி எடுத்தவனு சந்தோஷமாக, ஐயா நான் நினைக்கிறேன் அந்த இடத்துல தலைகளை குனிந்து ஒருவர் உதவி செய்கிற பொழுது எப்படியாக எங்களை தாழ்த்துறோம், அதே போல இந்த இன்னும் ஒரு அவன் எஜமான் வந்தார். என்ன மாதிரி? இன்னும் 2 தாளந்தை நான் இதை கொண்டு போய் சம்பாதித்தேன். உண்மையும் உத்தவம் உள்ள ஊழியக்காரனே. ஹல்லேலூயா! உண்மை உத்தவம் உள்ள ஊழியக்காரியே, உண்மை உத்தவம் உள்ள ஊழியக்காரனே, ஊழியக்காரியே என்கிறதான இந்த பெயர், இந்த நாமம் உங்களுக்கு ஒரு நாள் சூட்டப்பட வேண்டுமா இருந்தால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? சீக்கிரத்துல சந்தையில போடுங்க, வச்சு கொண்டு இருக்காதீங்க. ஹல்லேலூயா! சீக்கிரத்துல சந்தையில போடுங்க. கர்த்தருடைய கிருபை. 13 வயதுல இருந்து பெயிண்ட் வாளி, என்னுடைய தகப்பன் பெயிண்ட் அடிச்சு கொண்டு வர அந்த பெயிண்ட் வாளியில மேளம் தட்டி பாட்டு பாடினேன். அதை சந்தையில போட்டேன். அது பல நாடுகளுக்கு சென்றது. என்னுடைய பாடல் ஒளிப்பதிவு நாடா. பல பேர் கேட்கிறாங்க. அன்றைக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது. ஒருவர் வெளிநாட்டில் கார் ஓடிக்கொண்டிருக்கிறார். அந்த காருக்குள்ள இருள் சூழ்ந்த வாழ்வில் ஒளி வீசி நீர் பாடல் போய்கொண்டிருக்குது. ஹல்லேலூயா! எங்கவோ ஒரு நாட்டில் எங்களுடைய குரல் அங்கே ஒலித்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் நல்லவர். இப்ப சொல்லுங்க, நான்
இந்த பாடல் எழுதாமல் இதை நான் அப்படியோ பொத்தி வைத்திருந்தார். எனக்கு என்னத்துக்கு இந்த பாட்டை பாடி என்ன பிரயோசனம் என்றிருந்தால், இந்த சபை இந்த இடத்துக்கு வந்திருக்குமா? நாங்க இந்த இடத்துல நின்றுப்போமா? இல்ல. என்னுடைய 17வது வயதில் ஸ்டூடியோக்கு போய் அதை சொன்னா வெக்கம், ஒட்டி ஒட்டி நின்று வாயால கேட்டேன், ஐயா பாடல் பாடணும், நான் பாடுவோம், நல்லா பாடுவோம் பாட்டு. சரி, சிரிச்சிட்டு ஓடியா ஸ்டுடியோக்கு வா, ஒரு பாட்டு பாடு. நான் உடனே மேசியான பாட்டு ஒன்று எடுத்து விட்டேன். என் தேவா உம்மை பாடுவேன் முழு மனதாய். போதும் போதும் போதும், நான் கூப்பிடுவேன் வா, அவ்வளவுதான். திருப்பி என்ன செஞ்சிட்டேன், வீட்டுக்கு வந்துட்டேன். இப்ப நான் என்ன செய்யறேன், இதை எப்படியாவது இத சந்தையில போட வேணும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எத்தனை பேர் கோபிக்கிறீங்களோ எனக்கு தெரியாது. கோபிச்சு ஒரு பிரயோசனம் இல்லை. சாகும் வரைக்கும் கோபிக்கலாம், சாகும் வரைக்கும் கோபிக்கலாம். சந்தையில போடத்தான் சொல்றேன், போட்டா தான் லாபம் பார்க்கலாம். ஆமேன். என்னதான் பார்க்கலாம்? I am black, I am short, நான் கட்டையன், நான் கருப்பன், இப்படி கவலைப்பட்டு கொண்டிருந்த காலம் காணும். உனக்குள்ள ஆச்சரியமான பொக்கிஷங்கள் இருக்கிறது. ஆமேன். உனக்குள்ள ஆச்சரியமான பொக்கிஷங்கள் இருக்கிறது. அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நான் அழகில்லை, நான் கட்டையன், நான் ஒரு மாதிரியா கிடக்கு, விடுங்க. ஓ எஸ், இந்த மகத்தான பொக்கிஷத்தை உனக்குள்ளே வைத்திருக்கிறார். இதை கொடுத்தவரே உங்களுக்குள்ளே இருக்கிறார். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே நமக்குள்ள. சொல்லி முடிங்கலன், கிறிஸ்துவே நமக்குள்ள என்ன செய்கிறார்? ஜீவிக்கிறார். நான் கேட்டேன், உண்மையை தான் பேசணும். 1ஆம் பாகம் சீரி இலவசமாக செய்து கொடுத்தார். 2ஆம் பாகம் கொஞ்சம் பணம் கொடுக்க வேண்டியிருந்தது. அப்படி 3, 4வது ஒளிப்பதிவு வரைக்கும் வந்து இன்றைக்கு ஓகனே சொல்லப்போனால் ஓகனை தெரியும், அது எப்படி நம்ம அடிக்கிறோம் ஒன்றுமே தெரியாது. இன்றைக்கு நாங்களே ஓரளவு, பெரிய அளவுல சொல்லலைன்னா ஓரளவு அந்த பாடலை பாடி நாங்களே ரெக்கார்ட் பண்ணுகிற அளவுக்கு அந்த கிருபையை கத்த தந்திருக்கிறார் என்று அழிப்ப சொல்லுங்க. சந்தையில போட்டதால தான் இந்த லாபம் கிடைச்ச. என்னத்தால கிடைச்சது? சந்தையில ஓகனே அடிக்க தெரியாம இருந்த நான் இப்ப ஓகன் அடிக்கிறேன்டா. இப்ப டெவலப் ஆயிருக்கமா இல்லையா? ஆயிருக்கமா இல்லையா? கர்த்தர் நல்லவர். அதான் என்னோட இங்க ஊழியத்தில் நினைக்கிறவங்க சிலர் சொல்லுவாங்க, பாருங்க இப்ப வந்தபடினால இந்த உடம்படிக்கண்டா என்ன, சாபங்கள் அண்டா என்ன, இதை எப்படி கலைக்கிறது, இதெல்லாம் நம்பாமத்தானே இருந்தோம். பாத்தீங்களா, இதை நாங்களும் பிடிச்சிட்டோம். யா இப்ப என்ன செய்றீங்க, பயன்படுத்துறவங்க வீட்டை டெவலப் ஆகுதா இல்லையா? ஹல்லேலூயா. இன்னும் டெவலப் பண்ணுங்க. அப்பப்ப டெவலப் பண்றதுக்கு கர்த்தர் அனுமதிப்பார். என்ன செய்வார்? அப்பப்ப டெவலப் பண்ண உங்க வீட்டுக்குள்ளேயே சில பிசாசுகள் என்ன செய்வார்? இல்லாட்டி தூங்கிடுவீங்களே காசை வச்சுட்டு தலானி உரைக்க. சில பேர் தலானி உரை கீழே வச்சிட்டு திரும்பி எடுத்து பார்க்கிறது. 100 ரூபாய் 100 ரூபாயாகவே இருக்கும். அது பல 100 ரூபாயாக மாறி ஆயிரங்களாக மாற வேண்டும். ஹல்லேலூயா. இந்த பாருங்க, இந்த பேங்க்காரர்கள் இங்க வருவாங்க. இந்த பேங்க்காரர்கள் பேங்க்ல இருந்து வந்து அப்படி இப்படின்னு கொஞ்சம் பணத்தை அவங்களே கொடுப்பாங்க. கொடுக்குற நேரமா சிரிச்சு கதைச்சு அழகா கொடுப்பாங்க. ஆனா திரும்பி வீட்டுக்கு வந்து காசு கேட்கிற நேரம் கொஞ்சம் இல்லைண்டா என்ன நடக்கும்? அப்ப அவர்களிடத்துல இருக்கிற பணத்தை அவங்க சும்மா வச்சு கொண்டிருக்க அவங்களுக்கு விருப்பம் இல்லை. அதை நான் கொடுத்தா தான் எனக்கு என்ன வரும்? வட்டி. அதுக்காண்டி ஒன்று மாத்திரம் சொல்றேன், வட்டிக்கு பணம் கொடுக்கறது நம்ம நாட்கள் அப்படித்தான் திங்க் பண்றேன். வெளிப்பாடு அது கிடையாது. கர்த்தர் உங்களிடத்துல கொடுத்திருக்கிறதான வேத புத்தகம், அது ஒரு டேலண்ட், அது ஒரு தாளந்து. எங்களுக்குள்ளே வைத்துக்க பேச்சு திறமை, பாடல் பாடக்கூடிய திறமை, சுவிசேஷம் சொல்லக்கூடிய திறமை, தேவ பிரசன்னம், சுகம், பலன், இதெல்லாம் என்னது? ஒவ்வொரு இன்றைக்கு 40 வயதிலையும் 50 வயதிலையும் 70 வயதிலையும் எத்தனை பேர் படுத்த படுக்கையில விழுறாங்க? நான் பார்க்கிறேன், படுத்த படுக்கையில விழுறாங்க. கர்த்தருடைய கிருபை ஆசீர்வதிப்பார் தம்பியை. கர்த்தருடைய படுத்த படுக்கையில எத்தனை பேர் இருக்கிறாங்க? நாங்க அப்படியா இருக்கிறோம்? அழகாக எழும்புகிறோம், வருகிறோம், எங்க வேலையை நாங்களே செய்கிறோம். இதுவும் ஒரு கிருபைதான் என்று சொல்லுகிறவர்கள் நல்லா கரங்களை தட்டி. ஒருவருக்கு நாங்க இடைஞ்சலா இருக்கல்ல,
நாங்க கிடந்து அழுந்தல்ல. ஆமேன். கர்த்தர் அப்படி விடவும் மாட்டார், கடைசி மட்டும் விட மாட்டார். ஹalleluya. நாங்க அழுந்தவும் இல்லை, எங்களுடைய பெற்றோருக்கு நாங்க பாரமா இருக்கவும் இல்லை, மற்றது பெற்றோருக்கு பிள்ளைகளுக்கு அவர்களுக்கு நாங்க பாரவும் இல்லை. கர்த்தர் எல்லாம் அழகாக நடத்தி கொண்டு போகிறார். எங்க வேலையை நாங்களே செய்கிறோம், எழும்புகிறோம், ஆடுகிறோம், பாடுகிறோம். கர்த்தருடைய கிருபை. இது ஒவ்வொன்றையும் குறித்து என்ன செய்வார் எஜமான்? அங்கதான் நடுங்குது. என்னைவார் வந்து கணக்கு கேட்பார். தாளந்து என்றால் என்ன பாருங்க, சீக்கிரமா முடிச்சிடலாம். யோவான் 3:16 சீக்கிரமா வாசிங்க. யோவான் 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவரை தந்தருளி. அண்டர்லைன் பண்ணுங்க, அவரை தந்தருளி. சொல்லுங்க, அவரை தந்தருளி. அங்கள வாசிங்க. இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இப்ப சொல்லுங்க, பெரிய தாளந்து எது? அவரே எங்களுக்காக என்ன செய்து விட்டார்? தந்து விட்டார். இப்ப அந்த தாளந்துக்கு இன்னொரு கிஃப்ட் சொல்லலாம். அப்ப பெரிய கிஃப்ட் எது? சொல்லுங்க, ஜீசஸ். ஜீசஸ். இந்த வருஷம் அதான் நான் திரும்ப திரும்ப கேட்கிறேன், இந்த வருஷம் எத்தனை பேருக்கு இந்த கிஃப்டை கொடுத்தீங்க? உங்க பக்கத்து வீட்டுல கொடுத்தீங்களா? முன் வீட்டுக்கு கொடுத்தீங்களா? நான் கொடுத்து இங்க பக்கங்கள்ல ஏச்சு வாங்கின காலமும் இருக்கு. பரவாயில்லை, எனக்கு தேவை எஜமான் என்னிடத்துல வந்து கணக்கு கேட்காதபடிக்கு. சந்தையில பல பிரச்சனை வரலாம், நாம் விற்கிற நேரத்துல அது என்னது அப்படி அது அது அங்க அது அந்த பிரச்சனை. ஆனா எஜமானுக்கு நான் என்ன செய்ய வேணும்? அங்க முகம் கொடுக்கத்தான் வேணும். அதான் ஐயா பாடுகள் துன்பம். நாங்க வியாபாரம் பண்ற நேரத்துல சில பேர் ஒன்றுமே பேசாம வாங்கிட்டு போவாங்க. சில பேர் என்ன செய்வாங்க? என்ன வாங்க, அது என்னது ஓட்டையா இருக்குது, அது என்ன நெளிஞ்சு இருக்குது, அது என்ன மாதிரியா கிடக்குது, அது என்ன வளைஞ்சு கிடக்குது, இது என்ன புழு குத்துனதா? அப்ப நாங்க என்ன செய்யணும்? அந்த இடத்துல தலையை சொரிஞ்சிட்டு அது இல்லை இல்லை அது காலையெல்லாம் வந்தது. டே காலை லொரியில தம்புள்ளையில இருந்து நல்ல தேங்காயா குலுங்குதான், டச்சு பார்த்து தான் தெரியும். மாத்துவீங்க, திருப்பி கொண்டு வந்தா மாத்துவீங்களா? குளிக்கு பாருங்களேன், பூந்தா பாக்குற. அப்ப என்ன செய்யணும்? அந்த இடத்துல கொஞ்சம் என்னமா உலகத்திலே உபத்திரவம். நாங்க கொடுக்கிற பொருள் நிமித்தம் எங்களுக்கு குற்றச்சாட்டு. என்னையா கத்தரிக்காய் புழு குத்தி கிடக்குது, அதை வெட்டி எரிஞ்சு போட்டு எடுக்கிறதான். ஹல்லேலூயா. அங்க சகித்தால் சகிக்க வேண்டிய இடத்திலே பாடுகளை நாங்கள் இயேசுவுக்காக அந்த சிலுவையை சுமக்கிற பொழுது வேதனை உண்டு. சகிக்க வேண்டிய இடத்திலே சகித்தால் எஜமான் வருகிற பொழுது உயர்த்த வேண்டிய இடத்திலே உயர்ந்து நாங்கள் இருக்க வேண்டிய இடத்திலே எங்களை அவர் உயர்த்தி வைப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதை நினைத்தும் நீ கலங்காதே, யெகோவா தேவன் உன்னை நடத்துவார். ஹல்லேலூயா. எதை நினைத்தும் நீ கலங்காதே மகனே, யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். எதை நினைத்தும் நான் கலங்கிடவே மாட்டேன். யெகோவா தேவன் எல்லாம் பார்த்து கொள்வார். யெகோவா தேவன் எல்லாம் பார்த்து கொள்வார். அவர் சொன்னதை நாங்க செய்யறதா அங்க வேலை, மிச்சம் எல்லாம் அவர் பார்த்து கொள்வார். சந்தையில அதை இதை பேசுறாங்கன்னு நாங்க சில பேர் அப்படித்தான். ஒரு ஆளுக்கு சுவிசேஷம் சொல்லி பார்ப்பாங்க, தாளந்த கொஞ்சம் கொஞ்சம் பயன்படுத்தலாம், அதை சந்தையில போடலாம். அங்க யாராவது ஏதாவது பேசிட்டாங்கன்னா உடனே வந்துடுறது, வந்து இனி அந்த தாளந்த புதைச்சி அப்படியே வச்சிருக்கிறது. அதை ஒரு மரக்கறியா நினைச்சு பாருங்க. அங்க மார்க்கெட்ல அது இது பேசிட்டாங்கன்னு நாங்க வீட்டுல கொண்டு வந்து வச்சா அது என்ன செய்யும்? நாரி போகும். ஆனா இது நாரி போகாது, அது அப்படியோ இருக்கும். ஆனால் அப்படியோ தான் இருக்கும். இது கர்த்தருடைய வார்த்தை, இது அழியா சொத்து, இது அழியா சொத்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெளிப்படுத்தல் 21வது அதிகாரம் 6வது வசனம் பாருங்க.
அவரை தந்தருளி. இப்ப இந்த யோவான் 3:16 அவரை தந்தருளி. ஒரே பேரான குமாரனை ஏசப்பாவை எங்களுக்காக தந்தார். அவர் எங்களுக்குள்ளே இருக்கிறார். அப்ப நாங்க மாத்திரமே அவரை வச்சுக்கொண்டு அனுபவிக்க கூடாது. அதை பிறருக்கும் என்ன செய்ய வேண்டும்? கொடுக்க வேண்டும். இன்னும் டெவலப் ஆக வேண்டும், இன்னும் டெவலப் ஆக வேண்டும். என்னை தொட்ட ஏசப்பா, என்னை ஆதரித்தவர், என் கண்ணீரை துடைத்தவர், ஹalleluya, என் கதறலை கேட்டவர், என் பிள்ளையை விடுதலை ஆக்கினவர், என் மனைவியை, என் கணவனை, என் சகோதரங்களை விடுவித்தாண்டவர் உங்களையும் விடுவிப்பார். பயன்படுத்தி பாருங்கள், பயன்படுத்தி பாருங்கள். இன்றையோடு நிறுத்துங்க. தாளந்தை புதைத்து வைக்கிறதான காரியம். தாளந்தை புதைச்சு வச்சுட்டு அதை குறிச்சே பேசுறது. தாளந்து 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 இதுதான், அது பிரயோஜனம் இல்லை. தாளந்து பன்றிகளுக்கு முன்னால் முத்துக்களை அது போட வேண்டிய இடத்தை போடப்பட்டால் கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதம் இரட்டத்தனையாய் 5-10 கொண்டு வரும், 10-20 கொண்டு வரும். எல்லா இடத்தையும் போடாதீங்க. போட வேண்டிய இடத்துல என்ன செய்யப்பட வேண்டும்? போடப்பட வேண்டும். வெளிப்படுத்த 21:6. அன்றியும் அவர் என்னை நோக்கி, அன்றியும் அவர் என்னை நோக்கி, ஆயிற்று ஆயிற்று, நான் அல்பாவும் உமேகாவும், அல்பா ஒமேகாவும், ஆதியும் அந்தவுமாய் இருக்கிறேன். தாகமாய் இருக்கிறவனுக்கு நான் ஜீவ தண்ணீர் ஊற்றி. அண்டர்லைன் பண்ணு, ஜீவ தண்ணீர், ஜீவ தண்ணீர். அண்டர்லைன் பண்ணுங்க. இதுதான் ஹோலி ஸ்பிரிட். ஹalleluya. அப்ப நான் நினைக்கிறேன் அது எனக்குள்ள எழுந்து வந்த ஒரு காரியம். அடுத்த டேலண்ட் எது தெரியுமா? அடுத்த தாளந்து எது? ஜீவ தண்ணீராம், பரிசுத்த ஆவியானவர். நல்ல கரங்களை தட்டுங்க. பரிசுத்த ஆவியானவர் அவர் நமக்குள்ளே இருக்கிறார். அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஒரு மனிதனுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருந்தால், நீ பரிசுத்தமாய் வாழுகிற பொழுது பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ள இருப்பார். அந்த பரிசுத்த ஆவியானவரால் முடியாதது ஒன்றுமே இல்லை. நீங்க சந்தைக்கு போறது மாத்திரம்தான், நீங்க வெளி இடங்களுக்கு போய் அதை வீதியில போறது மாத்திரம்தான், அதை விற்பனைக்காக. கர்த்தர் பெரிய அறுவடையை காண செய்வார். அந்த ஆவியானவர் உங்க கூட இருந்து. எதை குறித்து பேசுகிறேன்? கர்த்தருடைய வார்த்தை பரவப்பட வேண்டும். தேவனுடைய சத்தியம் இன்னும் பல மூளை முடுக்கு பட்டி தொட்டி பட்டணங்களுக்குள்ளே இன்னும் போக வேண்டும். ஹalleluya. அதற்காகத்தான் உங்களையும் என்னையும் அழைத்தார். 12 பேரை அழைத்தார். 12 பேரை அழைத்து அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்தார், வல்லமையை கொடுத்தார். ஆமென். அதை நாங்கள் பயன்படுத்தாமல் வைத்திருந்தால் பிள்ளைகள் அப்படியே இருக்கும். எஜமான் வந்தா என்ன சொல்றது? யோசிச்சு பாருங்க. விளங்குதான்? 2 கொரிந்தியர் 11:7. இந்த 2 கொரிந்தியர் 11:7 சொல்லப்பட்டிருக்கிற காரியம் வேறொரு விஷயத்துக்காக சொல்லப்பட்டிருந்தாலும் ஆனா இதுல ஒரு நல்ல ஒரு விஷயம் இருக்குது. 2 கொரிந்தியர் 11:7. நீங்கள் உயர்த்தும் படிக்கு எஸ், நான் என்னைத்தானே தாழ்த்தி எஸ் தேவனுடைய சுவிசேஷத்தை இலவசமாய் உங்களுக்கு. ரைட், நீ பாடுங்க. தேவனுடைய சுவிசேஷத்தை இலவசமாய். ஹalleluya. என்னவாம்? இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். தேவனுடைய சுவிசேஷத்தை இலவசமாய், இலவசமாய். எத்தனை பேர் சொல்லுவாங்க, அங்க போனன் இங்க போனன், பூசாரிட்ட போனன், 5 லட்சம் எடுத்தான், 2 லட்சம் எடுத்தான், அங்க பேய் போன பாடு இல்லை. இலவசமாய் இயேசு கிறிஸ்துவை விடுதலை ஆக்கினார். இப்ப கேளுங்க, இந்த பூசாரிமார், இந்த கிடக்கப்பட்ட எல்லாரும் பணம் கொடுத்தா தான் வீட்டுக்கு வந்து ஒரு பூஜை செய்வாங்க. பணம் கொடுத்தா தான் பிசாசை கலைக்கிறது போல ஒரு ஆக்டிங். ஆனால் அது போகாது. அவங்களே வச்சுட்டு அவங்களே என்ன செய்வாங்க? அதை கலைக்கவும் முயற்சி பண்ணுவாங்க. பிசாசு துரத்துமா? இல்லை. ஆனால் ஒன்றுமே கேட்கல. இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். ஏண்டா என்ன? பின்னுக்கு ஒரு காரியம் இருக்குது. உனக்கு இலவசமாய் நான் சுகம் கொடுப்பேன். ஆனால் நான் கொடுத்திருக்கிற தாளந்தை நீ என்ன செய்ய வேண்டும்? நான் கொடுக்க போகிற தாளந்தை நீ என்ன செய்ய வேண்டும்? பயன்படுத்த வேண்டும். மற்றது திருச்சபை இருக்குது. உங்கள்ட்ட 5-10 லட்சம் உங்க பிசாச திறத்தை கேட்க இல்லை. ஆனால் திருச்சபை உங்களுக்கான சபை இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு பார்த்து பார்த்து உங்களுடைய கரங்கள் பட்டதா இருக்கும், செய்யுங்க. எழுந்து கட்டுவோம் பாருங்கள். ஹalleluya. அவர் ஒன்றுமே கேட்கல தானே. அப்ப கேட்காவிட்டா என்ன செய்யணும்? நாங்களா முன் வந்து அந்த தேவனுடைய ஆலயம் ஸ்தாபிக்கப்பட, இன்னும் அது எழுந்து நிற்க என்னால் முடிந்த உதவியை நான் செய்வேன். ஆமென்.
எங்களால் முடிந்த காரியத்தை நாங்கள் செய்ய வேண்டும் ஆண்டவருக்காக. அப்ப இதுல சொல்லப்பட்ட ஒரு காரியம், சுவிசேஷம் இலவசம். ஹல்லேலூயா. அதை நம் கையில் கொடுத்தார். சுவிசேஷ புத்தகம் எது? தேவனுடைய வார்த்தை, வார்த்தை, வார்த்தை. ஹல்லேலூயா. அதுதான் தேவனுடைய வார்த்தை. சுவிசேஷம் இலவசம், இலவசமாய் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அப்ப இந்த வேத பகுதியை வீட்டுக்கு போய் நீங்க தொடர்ந்து நீங்க வாசிச்சு பார்க்க வேண்டும். இந்த மத்தேயு 25வது அதிகாரத்தை நான் சிந்தித்தேன். ஆமா, இப்படி பண்ணி இதை மாத்திரம் செய்து பிரயோஜனம் இல்லை, இதை மாத்திரம் செய்து பிரயோஜனம் இல்லை. ரைட், ஆண்டவர் தாளந்தை கொடுத்திருக்கிறார், டேலண்டை தந்திருக்கிறார். இதை வைத்து இன்னும் பயன்படுத்த வேண்டும், இன்னும் பயன்படுத்த வேண்டும். பயன்படுத்த 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 நன்மையும் கிருபையும் உங்களை தொடர்ந்து வரும். மற்றது இந்த பிசாசுகளுடைய தொல்லை சில பேரை அடிக்கடி தாக்கும் இல்லையா? தாளந்தை பயன்படுத்தி பாருங்க, அங்க ஒன்றும் வராது. உங்களை கண்டு தெரிச்சு ஓடும் பிசாசு. ஆமென். தெரிச்சு விழுந்து ஓடும். பாருங்க மத்தேயு 10வது அதிகாரம் கடைசியாக மத்தேயு 10:1. அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்தாவிகளை துரத்தவும் இந்த கொடுக்கிறார். பாருங்க, தாளந்த பெண்களுக்கும் கொடுக்கப்பட்டது தானே. அசுத்தாவிகளை துரத்தவும், சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஹல்லேலூயா. அந்த பட்டியல்ல நாங்களும் தான். இப்ப அதுல அவர் 12 பேரையும் அழைத்து, இப்ப இதுக்குள்ள யூதாஸ் இருக்கிறாரா? சொல்லுங்க, யூதாஸ் இருக்கிறாரா? எப்படி சொல்றீங்க? அவர் 12 பேரையும் யூதாஸ் இருக்கிறார், அவருக்கும் சேர்த்து தான் கொடுபடுது. ஆனால் என்ன செய்தார்? முத்தத்தினாலே அவரை பொய்யாக சொல்லி சத்தியம் பண்ணி என்ன செய்தார்? காட்டி கொடுத்தார். எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை சரியாய் பயன்படுத்துகிறவர்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. ஆனா யூதாஸ் அதை எப்படி பயன்படுத்தினார்? பிள்ளையாக பயன்படுத்தினதன் நிமித்தம் அவருடைய மரணம் தூக்கு கைத்துல போயிட்டது, அகால மரணமாய் முடிந்தது. சரியாக பயன்படுத்தினவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள், அவர்கள் பெயர் உயர்த்தப்பட்டது, தேவன் நாமம் மகிமைப்படுத்தப்பட்டது. இனி வருகிற தேவனுடைய ராஜ்யத்திலும் அவர்கள் வருவார்கள். அண்ணன் பேதுரு வருவார், ஆமென். ஜோவான் வருவார், ஹல்லேலூயா. தோமா வருவார். இவங்க எல்லாம் வருவாங்க. தேவனுடைய அந்த ஆளுகை நடக்க இருக்கிற அந்த ஸ்தலத்துல நாங்க எல்லாரையும் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. நாங்க எல்லாரையும் காண முடியும். ஆனால் இந்த பேதுரு, யோவான், லூக்கா இவங்க எல்லாம் கொடுக்கப்பட்ட தாளந்தை பயன்படுத்தினவர்கள். உயிர் போனாலும் பரவாயில்லை, என் மானம் போனாலும் பரவாயில்லை. சில பேருக்கு வெக்கம், இந்த பைபிளை தூக்கிட்டு ரோட்டால போறதுக்கே வெக்கம். என்ன செய்யறது? இந்த இருதயத்தில் எழுதி வைங்க. 5 தாளந்து கொடுத்தவன் எஜமான் வந்தார், இன்னும் ஒரு 5 எடுத்து கொடுத்தான். 2 தாளந்து பெற்றுக்கொண்டவன் அதை சந்தையில போட்டு லாபம் கண்டு இன்னும் 2 அதிகமாய் கொடுத்தான். 1 கொடுத்தவனோ குற்றஞ்சாட்ட துவங்கித்தான். குற்றம் சாட்டும் ஊழியங்கள் வேண்டாம், அதை தூக்கி எறிஞ்சு விடுங்க. எஜமானாகிய ஆண்டவராய் இயேசு எதை சொன்னாரோ அதை நாங்கள் செய்கிற பொழுதுதான் எங்க வாழ்க்கையில விடுதலை, எங்க வாழ்க்கையில சுகம், எங்க வாழ்க்கையில ஆசீர்வாதம், அதற்கு மேலாக ராஜ்ய வாழ்க்கை. ஆமென். ஹல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. ஒரு விஷயத்தை மாத்திரம் நான் சொல்லி முடிக்கிறேன், கட்டாயமாக திரும்ப திரும்ப சொல்லுகிறேன். சீக்கிரத்தில் அதை சந்தையில் போட வேணும். சீக்கிரத்தில் கர்த்தர் கொடுத்திருக்கிற பிரசன்னம், கர்த்தர் கொடுத்திருக்கிற தாளந்தை நீங்கள் பயன்படுத்த ஆரம்பிக்க வேண்டும். அல்லது கர்த்தர் அதை குறித்து உங்களிடத்திலே கணக்கு கேட்பார். யாரோ ஒருவருக்கு நீங்கள் ஒவ்வொரு நாளும் இயேசு நல்லவர் என்று சொல்லுங்கள், இயேசுவை குறித்து சொல்லுங்கள், சந்தையில போடுங்கள். அதை வாங்குறவங்க வாங்குவாங்க, வேணாண்டுட்டு போறவங்க வேணாண்டுட்டு போவாங்க. அது அப்படித்தான் வியாபார ஸ்தலத்தில் அப்படித்தான். அதை விரும்புறவங்க வாங்குவாங்க, விரும்பாதவங்க போய்கொண்டே இருப்பாங்க.
அதுக்காக வாங்காதவர்களை கண்டு நாங்கள் சோர்ந்து போய்விடக்கூடாது. தொடர்ந்து உயிருள்ள பரியந்தம் ராஜ்யம் இந்த உலகத்தில் ஸ்தாபிக்கப்படுகிற அந்த நாள் பரியந்தம், கர்த்தருடைய நாள் பரியந்தம் நாங்கள் உழைக்கவே வேண்டும், இயேசுவுக்காக சம்பாதிக்கவே வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் எழுந்து நின்று கண்ணீரோடு வேதனையோடு இருக்கிறவர்களை தேடி செல்வேன் அப்பா. பாடுகளோடு இருக்கிறவர்களை தேடி செல்வேன், வேதனையோடு வாழ்கிறவர்களை தேடி செல்வேன். ஆண்டவரே, எத்தனையோ ஜனங்கள் கண்ணீரோடு இருக்கிறார்கள், வேதனையோடு இருக்கிறார்கள், பாடுகளோடு இருக்கிறார்கள். நீங்க எனக்குள்ள இருக்கிறீங்க. அந்த இன்ப சந்தோஷத்தை, அந்த மகிழ்ச்சியான அந்த சந்தோஷத்தை, அந்த மன மகிழ்ச்சியாம் இயேசுவை நான் பிறருக்கு கொடுக்க வேண்டும், நான் பிறருக்கு கொடுக்க வேண்டும், நான் பிறருக்கு கொடுக்க. அப்படி ஒப்பு கொடுங்க, முன்னுக்கு வாங்கி அப்படி ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. பிறருக்கு கொடுக்க வேண்டும். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். பாருங்க, முதலாம் மாதம் இருந்தது, 7ஆம் மாதம் 8ஆம் மாதம் வரப்போகிறது. நாங்கள் யாருக்கு பிரயோஜனமாக இருந்தோம்? யாருக்கு இயேசுவை குறித்து சொன்னோம்? எங்க போய் நாங்கள் ஜெபிச்சோம்? எத்தனை பிசாசுகளை துரத்தினோம்? எத்தனை பேர் விடுதலைக்காக ஜெபிச்சோம்? எத்தனை ஆத்துமாக்களை சந்திச்சோம்? அப்ப இந்த வருஷம் ஃபுல்லா இந்த காரியங்களை செய்யாதவர்கள் தாளந்தை அவர்கள் தாட்டுத்தான் வைத்திருக்கிறார்கள். ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, மன்னியும், மன்னியும். ஹல்லேலூயா, thank you Jesus. தொடர்ந்து அதை வாசிக்கிற நேரத்தில் அவனை அழுகையும் பற்கடிப்புமான இடத்திலே தள்ளுங்கள். உள்ளவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவனுக்கு உள்ளது மடுக்கப்படும். நீ கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அதிகத்திலே நான் உன்னை அதிகாரியாக்குவேன், அநேகத்திலே அதிகாரியாக்குவேன் என்று ஆண்டவராகிய தேவன் அங்கே ஆளுகையை கொடுக்கிறார், அங்கே பதவியை கொடுக்கிறார். என் அன்பு தேவ ஜனமே, போதும், சபைக்கு வாங்க, தொடர்ந்து வாங்க. ஆனாலும் சபைக்கு வந்தா காணும், அதுல திருப்தி ஆகாதீங்க. கர்த்தர் சொன்னதை நான் செய்கிறேனா? அவர் சொன்ன காரியங்களை நான் செய்கிறேனா? அவர் தந்த தாளந்தை நான் பயன்படுத்துகிறேனா? அவர் சொன்ன காரியத்தை செய்கிறேனா? இன்னைக்கு எத்தனையோ பேருக்கு ஆசீர்வாதம் இல்லை, வந்த மாதிரியே போயிடுறீங்க. கண்ணீரோட வாரீங்க, கண்ணீரோட போறீங்க. பிரச்சனையோட வாரீங்க, பிரச்சனையோட போறீங்க. அப்படியே தான் இருக்கிறீங்க. காரணம் என்ன? கர்த்தர் கொடுக்கிறதில்லை, நீங்கள் தேவனுக்கு கொடுக்கிறதில்லை. தேவன் கொடுக்கிற தாளந்தை பயன்படுத்துகிறதில்லை. அதை பயன்படுத்த தான் பிள்ளைகள் உங்கள் வாழ்க்கையிலே சமாதானமும் சந்தோஷமும் மன மகிழ்ச்சியும் இடங்கொள்ளா போக மட்டும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களை நிரப்பும். நல்ல கரங்களை தட்டி கொஞ்ச நேரம் உயர்த்துவோம் ஆண்டவரை. இந்த வார்த்தைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள், இந்த வார்த்தைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. நீர் நாளைக்கு வருவீரானால் அல்லது இன்று ராத்திரி வருவீரானால் ஆண்டவரே, நாங்கள் உம்மோடு கூட வருவதற்கு தகுதி உள்ளவர்களாய் இருக்கிறோமா? ஆராய்ந்து பாருங்கள். இன்றைக்கு அவர் வந்தார், இன்றைக்கு இரவைக்கு இயேசு வந்தால் அவர் கொடுத்த தாளந்து அது பாவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறதா அல்லது நாங்கள் குழி தோண்டி புதைத்து வைத்திருக்கிறோமா? புதைச்சு வச்சுட்டு நாங்கள் விதண்டாவாதம் பேசுகிறோமா? அவர் அப்படி, இவர் இப்படி என்று அப்படிதான் அவன் பேசுகிறான். ஹல்லேலூயா, thank you Jesus. நன்றி அப்பா. மனம் திரும்பும்படி செய்யும். நாங்கள் எந்த காரியத்திலே மனம் திரும்ப வேண்டும்? எந்த காரியத்திலே மனம் திரும்ப வேண்டும்? ஆண்டவரை சொல்ல போனால் நாங்கள் திருடர்கள், ஆண்டவரே சோம்பேறிகளாய் நாங்கள் இருக்கிறோமே. நீங்க கொடுத்த தாளந்தை நாங்கள் பயன்படுத்தல, உலகத்திற்காக ஓடுகிறோம். பிரியமற்ற தேவையற்ற காரியங்களுக்காக நேரங்களை எல்லாம் செலவழிக்கிறோம். ஆனால் நீர் விரும்புகிற காரியம், நீங்க தந்த தாளந்து இன்னமும் அது புதைக்கப்பட்டிருக்கிறது. எஜமான் வந்ததும் மறுபடியுமாக நாங்கள் அதை தூக்கி தராதபடிக்கு, இருக்கிற மாதிரியே தராதபடிக்கு பல மடங்காய் உம்மிடத்திலே கொடுக்க கர்த்தர் கிருபை செய்வீராக, கிருபை செய்வீராக. எங்களை ஒப்பு கொடுக்க எத்தனை பேர் ஒப்பு கொடுக்கிறீங்க இன்று தொடக்கம்? எஸ், இது உண்மை, இது உண்மைதான். நான் 5 தாளந்தை வாங்கி எடுத்தவன் எப்படியாக சம்பாதித்தானோ அது போலதான் இனி ஆண்டவருக்காக இருக்க போகிறேன். 2 தாளந்தை பெற்றுக்கொண்டவன் எப்படியாக அதை சந்தையில போட்டு லாபம் பார்த்தானோ, தேவனிடத்திலே அந்த எஜமானிடத்திலே கொடுத்தானோ, அதே போல நான் இருக்க போகிறேன். அந்த 1 தாளந்து உள்ளவனை போல அல்ல, அந்த 2-5 தாளந்தை பெற்றுக்கொண்ட அந்த நபரை போல நான் ஆண்டவருக்காக பாடுபட போகிறேன், பிரயாசப்பட போகிறேன். என் ஜீவன் உள்ளவர் என்று சொல்லுகிறவர்கள் கிறிஸ்தவர்களாக மாத்திரம் இருக்கக்கூடாது, வெறுமனே நாங்கள் வாழக்கூடாது. இதுதான் ஆண்டவர் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் எதிர்பார்க்கிற காரியம். நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே. அப்படியே கர்த்தருடைய பந்திக்காக
நாங்கள் ஆயத்தப்படலாம்.